நேர்கள் அனைவருக்கும் நாம் இப்போ சொல்ல போகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் மீது இத்தனை கொலை வழக்குகளா, இத்தனை கலவர வழக்குகளா, இத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட போது அவர் எப்படி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார்? நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது தான். அதாவது அமலாக்கத்துறை இன்று அவர் மீது ரெய்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அமலாக்கத்துறை அந்த ரெய்டில் உண்மை இல்லை, அவர் அதிக சொத்து சேர்க்கலை அப்படின்னலாம் காங்கிரஸ் கட்சி சொல்கிறாங்க. பொதுவாக பாஜகவும் சரி, மற்ற எந்த கட்சியும் சரி, அதிகாரம் அவர்கள் கையில் இருந்தபோது அதை தவறுதலாக பயன்படுத்துவது என்பது பெரிய விஷயம் அல்ல, அது உண்மைதான். ஆனால் இப்போ இவருடைய நம்ம அந்த கடந்த வரலாறை பார்ப்போம். செல்வ பெருந்தகை யார்? இப்போ நம்ம அவர் மீது உள்ள வழக்குகளை பார்க்கிற போது ஒரு காங்கிரஸ் கட்சியின் தலைமையாக இருப்பவன் மிஸ்டர் கிளீனாக இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா, அவர் ஒரு தலித் விடுதலை அமைப்பிலிருந்து பல கட்சிகளை தாண்டி தான் அவர் வந்தார். ஆம்ஸ்டாங் கட்சியில் அவருக்கு ஏற்கனவே இருந்தால் பூவை மூர்த்தி, விடுதலை சிறுத்தைகள், இப்படியெல்லாம் அவர் பயணித்தார். காங்கிரஸ் கட்சியின் இன்றைக்கு மாநில தலைவர், எல்லோரோடும் அவர் நெருக்கமாக இருந்தார். அவர் மீது இன்றைக்கு சந்தேக பார்வைகளும் சேகர் பாபு, ஆம்ஸ்டாங் இவர்களின் மீது சில விஷயங்கள் இருப்பதாகவும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பலர் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது. திருவேங்கடம் என்பவர் கொலை செய்யப்பட்டால் அப்புறம் இன்னொரு தேசிங் ராஜா இல்லை, ஏதோ ஒரு ராஜா, அவரும் ஆந்திராவிலே சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பின்னணியில் சில அரசியல் காரணங்கள் இருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் தங்களது வன்மத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் உண்மையிலேயே இவர் மீது என்னென்ன வழக்குகள் எல்லாம் இருந்திருக்கிறது என்பதை நம்ம அதை கொஞ்சம் பார்க்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மீது இவ்வளவு வழக்குகளா? 2001 வழக்கு எண் 24A/2001. இந்த வழக்கு சிபிஐ ஊழல் தடுப்பு சட்டம் 1988 1988 செக்ஷன் 13(2), அதே மாதிரி 13(1)E. இது ஒரு வழக்கு. 2001 சிபிஐடைய முதல் ஊழல் வழக்கு. ஊழல் வழக்கில் அவர் மீது 13(2) செக்ஷன் 2, அதே மாதிரி 13(1). 2003 வழக்கு என்னன்னா, 2003 136 EBCO 307 கொலை முயற்சி வழக்கு. வழக்கு எண் அது தனியாக 138/203. அதே மாதிரி தாக்குதல் வழக்கு 2003 மற்றொரு கொலை முயற்சி தாக்குதல், அதனுடைய வழக்கு எண் 451 EPCO 304. அதே மாதிரி கொலை மிரட்டல் வழக்கு EPCO 304 300 வழக்கு எண் 3773. EPCO 324 பயங்கர ஆயுதங்களால் தாக்குதல், ஐபிசியினுடைய 506 கொலை மிரட்டல் வெடிபொருட்கள், 1908 பிரிவான சட்டம். இந்த வழக்கிலும் குண்டர் சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2008 வழக்கு எண் 1464 2003 EPCO 147 ஐபிசியினுடைய வழக்கு 147 கலவரம் செய்தல். அதே மாதிரி ஐபிசி 148 பயங்கர ஆயுதங்களால் கலவரம் செய்தல். அதே மாதிரி ஐபிசி EPCO 506 கொலை மிரட்டல் கொலை முயற்சி வழக்கு, கொலை மிரட்டல் வழக்கு, பயங்கர ஆயுதங்களால் தாக்கி பயங்கர ஆயுதங்களை பயன்படுத்தி கலவரம் செய்த வழக்கு, வெடிபொருள் வழக்கு என பல வழக்குகள் சமூகத்தில் மோசமான குற்ற வழக்குகள் தான். இந்த மாதிரி ஒரு கொலை மிரட்டல் வழக்குகளை எல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரின் மீது குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருப்பதெல்லாம் ரொம்ப பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு வழக்குகளா? இவ்வளவு பெரிய பயங்கரமான குற்றச்சாட்டுகளை அவர் செய்திருக்கிறாரா? அவர் மீது ஏன் கவரம்? இது மட்டும் இல்லாமல் டி நகரில் ஆடிட்டர் பாண்டியனுடைய கொலை வழக்கு, இந்த கொலை வழக்கு குண்டாஸ் வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதை இல்லை என்றோ அவரை வேறு எப்படி குறிப்பிட வேண்டும் என்று நாம் சொல்லலை. பாரதிய ஜனதாவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேட்கிறார். இவ்வளவு
ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு, குண்டாஸ் வழக்கெல்லாம் இருக்கிறத இவரை மகாத்மா காந்தி என்றால் அழைக்க முடியும் என்றும் அவர் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இதெல்லாம் இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்கட்டு. என்னன்னா இப்போ அவருக்கு இன்று காலை அவர் மீது வருமானத்திற்கு அதிக சொத்து சேர்த்த வழக்கில் அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் லண்டன் போன்ற இடங்களில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. உலகம் முழுவதும் அவருக்கான தொடர்புகள் உண்டு. இத்தனை வழக்குகளை சந்தித்த ஒருவரை அவர் ஒரு தலித் என்ற காரணத்திற்காக எப்படி உயர்ந்த இடத்திலே கொண்டு வைக்க முடியும்? இதிலே தலித் என்றோ மற்ற இடைநிலை சமூகம் என்றோ நாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. குற்றவாளி என்பவன் குற்றவாளியாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ காங்கிரஸ் கட்சி இவ்வளவு பெரிய மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை, இத்தனை கொலை வழக்குகள் உள்ள ஒருவரை அவரை கொண்டு உயர்ந்த பதவியில் வைப்பதும், அவர் மீது புனையப்பட்ட வழக்குகளாக இருந்தாலும் அதிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கலாம், விடுதலை செய்யப்பட்டாரா என்ற பல கேள்விகள். பெண்டிங்கில் எத்தனை வழக்குகள் இருக்குது? இப்போ அமலாக்கத்துறை அவர் மீதான பதிவுகள் நடத்தியிருக்கிறாங்களே, இதனுடைய உண்மை தன்மைகள் என்ன என்பதையும் நாம் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன நமக்கு புரியலன்னா, ஒரு கட்சியில் இருந்து, ஒரு சாதாரண நிலையிலிருந்து, ஒரு விளிம்பு நிலை மக்கள் சமூகத்தில் இருந்து இத்தனை கோடிகளை ஒரு மனிதனால் எப்படி சம்பாதிக்க முடிகிறது என்ற கேள்வி நமக்கு புரியல. கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அவர் மீது பூந்தமல்லி பக்கத்தில் ஏராளமான குடோன்களில் இரும்பு, அது என்ன சொல்கிறது, ஏலம் எடுக்கிறது ஆக்ஷன்லலாம் ரொம்ப ஈடுபட்டிருக்கார். அதில் அவர் மீது ஏராளமான விரோதங்கள், அதில் பெரிய சம்பாத்தியங்கள், இப்படியெல்லாம் பல விஷயங்கள் நமக்கு வருவது ஆச்சரியமானதாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் எல்லா கட்சியும் தான், இன்றைக்கு அண்ணாமலை அவர் மீது குற்றம் சாட்டி இருக்கிறார். ஆனாலும் படப்பை குணா போன்றவர்களை எல்லாம் கட்சியிலே அவர் சேர்த்திருக்கிறார். இது என்னன்னா ஒரு மொராலிட்டி, கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாரல் கோட், ஒரு கண்ணியம், அப்படிலாம் மாறுபட போகுது. உடனே அண்ணாமலை சொன்னவுடன் அவரே தான் பல ரவுடிகளை உள்ளே சேர்த்தார் என்று அவர் மீதும் குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒரு தனி மனித பத்திரிகையாளனாக செல்வ பெருந்தையாக இருந்தாலும், சேகர் பாபுவாக இருந்தாலும், அண்ணாமலையாக இருந்தாலும், இந்த மாதிரியான ஒரு நெறிமுறைகளுக்கு, தார்மீக நெறிமுறைகளுக்கு மாற்றமாக மக்களுடைய பணங்களை காவு கொள்வது, கலவரங்களில் ஈடுபடுவது, கலவர வழக்குகளிலே அவர் ஈடுபட்டிருப்பதெல்லாம் நம்மால் அது ஜீரணிக்கவும் முடியவில்லை, அதை குறித்து நாம் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. இதற்கிடையில் தான் மத்திய அமலாக்கத்துறை அவர் வீட்டிலே, அவருடைய இடங்களில், அலுவலகங்களில் ரெய்டு நடந்திருப்பதாக இன்று காலை ஏராளமான செய்திகள் வந்திருக்கிறது. அதற்கு பின்னணி அரசியல் காரணங்கள் என்று சொல்லப்படுகிறது. இருக்கலாம், நம்ம அதை மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. அரசியல் காரணங்கள் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனாலும் இந்த அரசியல் காரணங்களை தாண்டி மிக முக்கியமான ஒரு விவகாரம் என்னவென்று சொன்னால், மிக முக்கியமாக நம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விவகாரம், ஒரு தனிமனிதன் இத்தனை வழக்குகளை சந்தித்தும் அவர் எப்படி பொது விவகாரங்களில் உண்மையாளராக இருக்க முடியும் என்ற கேள்வி நமக்கு எழத்தான் செய்கின்றது. இதில் ஒரு பெரிய சந்தேகம் தான் இருக்கிறது. அதனால் நாம் அமலாக்கத்துறை ரெய்டு செய்தவுடன் எல்லாமே அரசியல் நோக்கத்திற்காக என்று நாம் சொல்லிவிட முடியாது. அரசியல் நோக்கங்களும் உண்டு. அரசியல் நோக்கத்தை தாண்டியும் இந்த விவகாரங்கள் நாம் அதை பார்க்க முடியும். செந்தில் பாலாஜி போன்றவர்களின் மீதும் வழக்கில் இருக்கத்தான் செய்கின்றது. தமிழ்நாட்டுடைய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய நேரின் மீது பல ஆயிரம் கோடி வழக்குகள், பொது விவகாரத்தில் அவர் ஆளுக்கு 20-35 லட்சம் வரைக்கும் லஞ்சம் பெற்ற வழக்கு ஹேஸ் பீன் பெண்டிங். இந்த வழக்கெல்லாம் இருக்கிறது. ஆக தமிழக அரசியலுக்கு இப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருப்பது ஆச்சரியத்தையும் அபாயகரமான போக்கையும் தான் ஏற்படுத்துகிறது. இது அல்லாமல் இறுதியாக ஒரு செய்தி தான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் 27 வேட்பாளர்களுக்கும் ஆளுக்கு 10 கோடி ரூபாய் வரைக்கும் மாநில தலைமைக்கு கப்பங்கட்டி விட்டுத்தான் சீட்டு வாங்கினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதில் எந்த அளவுக்கு உண்மை தெரியவில்லை. அப்படி என்றால் ஒரு 10 பேர் 10 கோடி என்று கொடுத்தாலும் அது 100 கோடி ரூபாய் ஆகிவிட்டதே. இவ்வளவு செல்வங்களை சம்பாதித்தும் ஒரு நாளைக்கு கஞ்சி குடிப்பதற்கு 500 ரூபாய் இல்லாத சமூகங்களை பார்க்கின்ற போது
நம்மை போன்ற சாமானியர்களால் என்ன செய்ய முடியும் என்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய விவகாரம். காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவர் இவ்வளவு வழக்குகளிலும் அவர் பெயர் அடிபடுவது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் ஒரு அச்சத்தால் உரைய செய்கிறது என்பதை தவிர, மன வருத்தத்தை அடைய செய்கிறது என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதுதான் இன்றைய அவருடைய வழக்கின் பின்னணி. மறுபடியும் சொல்கிறேன், அமலாக்கத்துறை அவருக்கு ஏராளமான கோடிக்கணக்கான சொத்துக்கள் இங்கிலாந்தில், லண்டனில் இருப்பதாக சொல்லப்பட்டதையெல்லாம் எடுத்திருக்கிறார்களா? இதற்கு பின்னணி என்ன என்பது வேறு ஒரு காரணம். அதை தாண்டி கடந்த காலங்களில் இவ்வளவு வழக்குகள், இத்தனை அடிதடிகள், இத்தனை பாண்டியன் கொலை வழக்குகள், ஆடிட்டர் பாண்டியன் விஷயங்களை எல்லாம் பார்க்கின்ற போது அரசியலுக்கு இதுதான் அடிப்படை காரணமா என்ற பல கேள்விகள் எழுப்புது. அண்ணாமலை குறை சொன்னாலும் அவரே ஆடிட்டர் அதாவது குணா போன்ற ரவுடிகளை எல்லாம் படப்பைக்காரெல்லாம் கட்சிக்குள்ளே சேர்த்தார். அப்போ எல்லோருக்குமாக தான் இது இப்படி இருக்கிறதே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதுதான் நமது பார்வையாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.